இந்த குலோத்துங்கனை யாரும் கை நீட்டி அடிச்சதே கிடையாது. அப்படியா? ஆமா, சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு டெய்லி அடம் பிடிப்பேன். அதுக்காக எங்க அப்பா என்ன டெய்லி அடிப்பாரு. அதோட சரி, வேற யாரும் என்ன அடிச்சதே கிடையாது. உங்க அம்மா கூட உங்களை அடிச்சதே இல்லையா? நான் டெய்லி உண்டியில இருந்து காசு திருடுவேன். அதனால எங்க அம்மா என்ன டெய்லி சூடு வச்சு சுளுக்கெடுப்பாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஸ்கூலுக்கு கட்டடிச்சு அடிக்கடி ஹெட்மாஸ்டர்கிட்ட உத வாங்கியிருக்கேன். அப்புறம் திருக்குறள் தப்பு தப்பா சொன்னேன்ட்டு தமிழ் வாத்தியார் உதன்னு உதைச்சிருக்காரு. அப்புறம் கணக்கு பாடம் சரியா வரலன்னு என்ன கணக்கு வாத்தியார் தலைகீழ தொங்க விட்டு கணக்கு வழக்கு இல்லாம அடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி எவனுமே என்ன தொட்டது இல்லை. ஒரு முறை பஸ்ல ஒரு சின்ன தகராறு. 10 பேசஞ்சர் என்ன சுத்தி நின்னுகிட்டு சொல்லி அடிச்சாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை காய்கறிக்காரர்கிட்ட ஏடா கூடமா பேரம் பேசினேன்னு என்னை எடக்கல்லாலேயே அடிச்சிருக்கான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் யாருகிட்டயுமே அடி வாங்கலீங்க. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு குடிகாரன் வலிய வந்து என் வாயிலேயே குத்தினான். அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் ஒண்ணு இல்ல போப்பான்னு சொன்னதுக்கு ஒண்ணு இல்லாத உனக்கு வேட்டி சட்டையெல்லாம் எதுக்குன்னு விரட்டி அடிச்சான். அவ்வளவுதாங்க. மற்றபடி யாருமே என்ன தொட்டதே கிடையாது. சொல்ல மறந்துட்டேனே, சின்ன வயசுல எனக்கு ஒரு காதலி இருந்தா. அவளோட சினிமாவுக்கு போனேன்னு சொல்லி அவ புருஷன் என்ன துரத்தி அடிச்சான். அவ்வளவுதாங்க. வேற யாரும் என்ன தொட்டது. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேனே, என் பொண்டாட்டி தமீந்து இருக்காளே, அவளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் பூரிக்கட்டை ஜல்லிக்கரண்டி இதாலெல்லாம் என்ன அடிப்பா. அவ்வளவுதாங்க. அதை தவிர வேற யாரும் என்ன அடிச்சதே இல்லைங்க. அடிச்சிருவேன். ஏயா எவங்கிட்டே அடிவாங்கன்னு ஊர் பூரா அடி வாங்கிருக்கியா? அப்புறம் ஏயா வெண்ண இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கின மாதிரி அழுற? சும்மா இருமா, என் வேதனை எனக்கு தானே தெரியும். இது வரைக்கும் எவனும் என்ன இது வரைக்கும் எந்த தீவிரவாதிகிட்டையும் நான் அடி வாங்கினது இல்ல. இதுதான் முதல் தடவைன்னு சொல்ல வரேன். மிஸ்டர் குலோத்துங்க, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். காரி வாய் மூணு கவனம் கொஞ்ச நேரம். ஐயோ ஐயோ ஐயோ. யோ, ஏன் இப்படி அலற? சாவி தானே போட்டேன். சாவிதான், உனக்காக தான் போட்டேன். எடுத்துக்க. வேணாம். பரவாயில்லையா, எடுத்துக்க. இது பாருங்க, இனிமே நீங்களே கதவை திறந்து விட்டா கூட எனக்கு வெளியில போற ஐடியாவே இல்ல. எங்க அடி அந்த அளவுக்கு உனக்கு பயத்தை கொடுத்துருக்குது. ஆமா, இதுதான் மத்த எல்லாருக்கும். தப்பிக்கணும்னு மனசால நினைச்சா கூட மரணாடிதான். ஜாக்கிரதை. எஸ் பாஸ். ஆமாமா, 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு அடி கூட நகரலையே. அப்படியா? தப்பு பாஸ். நம்ம யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாம எவ்வளவு தீவிரமா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு இந்த 4 பேர்ல ஒருத்தர் உயிரை மட்டும் எடுத்துடலாமா? ஆமாமாமா, இங்க குண்டா ஒரு பொம்பளை இருக்குது. அந்த குண்டை என் துப்பாக்கி குண்டால காலி பண்ணிடுறானே. இல்ல பாஸ், அப்பதான் நம்ம எதிராளிக்கு நம்ம யாருன்னு தெரியும். ஓகே பாஸ், நீங்க சொன்னதும் அந்த குண்டுவை நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஓவர். ஏய் பண்டு, முதல் இலக்கு நீதான். சாவக்கூடாது. எப்படியாவது இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு போயிடணும். அதுதான் உன் உயிருக்கு நல்லது. ஜாக்கிரதை. இங்க குண்ட ஒரு பொம்பளை இருக்கு. அந்த குண்டை என் துப்பாக்கி குண்டால காலி பண்ணிடுறேன். ஐயோ, அடப்பாவீங்களா, என்ன வச்சாடா முதல் போனி பண்ணுவீங்க? ஐயோ, நீங்க யாரு என்னன்னே தெரியாதேடா. எதுக்காக என்ன கொல்ல போறீங்கன்னு தெரியலையேடா.
ஆஹா, காரணமே தெரியாம செத்தா என் ஆத்மா எப்படிடா சாந்தி அடையும்? காலத்துக்கு அது என்ன உறுத்தாது? முடியாதுடா முடியாதுடா, என்னால சாக முடியாது. எப்படியாவது நான் தப்பிக்கணும்டா. முடியாதுடா முடியாதுடா, என்னால சாக முடியாதுடா. எப்படியாவது நான் தப்பிக்கணும், இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். மேடம் தூங்கும்போது எது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க? பேசாம தூங்குங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். பண்ணாட நானே மரண பயத்துல புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அத போய் கந்த சஷ்டி கவசம்னு சொல்ற? நீ நல்லாவே இருக்க மாட்டடா. மூட்டை பூச்சி கொசு கடிச்சு நீ சாவடா, நீ சாவ பாரு. ஐயோ ஐடியா. பாவிகளா, பகல்ல தான் ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களா, ராத்திரி தூங்கும் போது காலம் மிதிக்கிறீங்களா? சாரிப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. இதுங்க ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கேன். இந்த மூதேவிங்க சரக்கு அடிக்குமான்னு தெரியலையே. என்ன பண்றது? நீங்க 2 பேரும் போய் நீ தூங்குங்க, இதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம். ஓகே பாஸ். ஏய் சூப்பர், நமக்கு சாதகமாவே நடக்குது. குண்டை ஃபுல்லா லோட் பண்ணிருக்கல? எல்லாம் லாக்கிங்ல தான் இருக்கு. நான் என்ன கேட்டா நீனையா லூஸ் மாதிரி உன் கூட இருந்தா எல்லாம் அப்படி. தீவிரவாதி சார் என்ன பண்ண சொல்ற? என்ன இங்க வாங்களே. ஏமா பாக்குறதுக்கு குத்து விளக்கு மாதிரி இருக்கிற, ஆனா குடிகார விளக்கா இருக்கியே. ஐயோ சார், எனக்கு இந்த குடிக்கிற பழக்கம் எதுவுமே இல்ல சார். இது என் பையன். உன் பையன் வீட்லயே வச்சு சரக்கு அடிப்பானா? என் பையனுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க. யாரோ என் பையனுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களாம். வேணான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தான். இது வேஸ்டா தானே இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ உங்களுக்கும் பழக்கம் இல்லையா? சரி கொடுத்துருங்க. இருமா, எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு யார் சொன்னது? அதானே கொஞ்சமா குடிக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்படியா? பாத்து குடிச்சிட்டு நல்ல தெம்பா இருங்க. சரிம்மா, நீ போய் படுத்துக்க. இல்ல நான் நின்னு பாக்குறேன். நாங்க பிள்ளையாரு பால் குடிக்க போறோம், நின்னு வேடிக்கை பாரு. அந்த மூஞ்சி பார்த்தா பிள்ளையார் மாதிரி தான் இருக்கு, இந்த மூஞ்சி பார்த்தா தான் குரங்கு மாதிரி. போய் படுமா. பாட்டிலை வாங்கிட்டு எந்த கத்து கத்துறான்? கொடுத்துருச்சு. சரி நமக்கு சாதகமாவே நடக்குது. 1 மணி நேரமாச்சே. ஐயோ நாம நினைச்ச மாதிரியே நடக்குதே.
ஏய் எங்க என்ன பண்ற? அதானே என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. கையில பத்தியா சாவி? டூப்ளிகேட் சாவி வச்சிருக்கியா? ஓஹோ, எங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்க அடிச்சிட்டு மட்டி ஆயிட்டா நீ தப்பிச்சுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டேன். எது? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்கீங்களா வெளியில போலான்னு? சத்தியமா இல்ல மேடம், யாரோ மெயின் ஆஃப் பண்ணிருந்தாங்களா? நான் திருடன் தான் உள்ள வந்துட்டான்னு நினைச்சேன். அவனை பிடிக்கிறதுக்காக ஹல்லாட்டா மெயின் ஆன் பண்ணினா விளையாட்ட வெளியே வந்துட்டேன். அச்சா உங்க நாக்குல பொண்ணு ஏன் பொண்ணு இந்த பண்ணு ரெண்டு பேரும் தப்பிக்கலாம்னு ஐடியா பண்றீங்களா? ஐயோ சார் 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 இல்ல சார், என் மதர் இல்ல அவளை சத்தியமா சொல்றேன் சார். தப்பிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நம்மளனே சுற்றதையா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே தப்பிக்கிறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டேன். வாய் மூடு. பெரிய மனுஷியாச்சேன்னு பாக்குறேன். இனிமே தப்பிக்கலாம் அப்படி இப்படின்னு முயற்சி பண்ண எங்க அடி எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? எப்படி சார் இருக்கும்? இப்படி இருக்கும். இத பாருங்க, ஒழுங்கு மரியாதை படுத்து தூங்குங்க. தப்பிக்கணும்னு பாத்தீங்க சுட்டு கொன்னுடுவேன். பரவாயில்ல. போறோம் சார். குட் நைட் மேடம். ஏண்டி சனியம் பிடிச்சவள நல்லா தடி நிம்மதியா தூங்கிட்டு இருந்த. அப்புறம் வந்து மெயின் ஆன் பண்ண. நான் ஒண்ணு தூங்கல அத்தை, உங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அடி பாவி சண்டாளி, அப்ப வேணும் தான் மெயின் ஆன் பண்ணியா? நீங்க வேணான்னு ஆன் பண்ண, அது வேணும்னு ஆயிடுச்சு. பார்த்தல எப்படி வந்து நிக்கிறேன்னுட்டு. பாவி நாங்களா ஏன் அத்தை, எங்களை மாட்டி விட்டுட்டு நீங்க ஒண்ணு நைஸா தப்பிக்க பாக்குறீங்களே, விட்டுருவேனா? ஐயோ அடி பொறாம புடிச்ச சிரிக்கி. அடியே நான் தப்பிச்சிருந்தேன்னா போலீஸ கூட்டிட்டு வந்து உங்க எல்லாரையும் காப்பாத்திருப்பேன்ல. யாரு நீங்க? அத்தை, குரங்கோட புத்தி புடிக்கிறனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் பொழைச்சா போதும்னு அப்படியே எஸ்கேப் ஆகிற ஆளு. நீங்களாவது எங்களை காப்பாத்துறீங்க. அடியே எனக்கு வர கோவத்துல ஒண்ணு அப்படியே. என்ன சத்தம்? இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார். இவ போய் சொல்றா சார். போங்க. ஆமா இவனுங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க? இந்த சர்க்கஸ்ல மிருகங்களை கூண்டுல அடைக்கிற மாதிரி நம்மளை இப்படி அடைச்சு உட்கார வச்சுட்டானுங்களே. இவனுங்க சுயரூபம் தெரியாம வீட்டை வாடகைக்கு விட்டுட்டோமே. ஆமா, இப்ப புலம்புங்க. உங்களால என்னைக்குதான் மத்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு? ஆமா, இவன் ரொம்ப யோகியம். நீ தானே ஒரு ஜோடியை கூட்டிட்டு வந்து வம்படியா குடி வச்ச. நீங்க குடி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடி வச்சேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானே. ஏய் போதும், உன் திருவாய மூடு. இதையே எத்தனை தடவை சொல்லுவ? எனக்கு கோவம் வரும் முதல்ல சொல்லுவ. இருங்க. உங்களால இவ கெட்டா, இவளால நீங்க கெட்டீங்க. நான் யாரால கெட்டேன்? சம்பந்தமே இல்லாம நான் வந்து இங்க அவஸ்தைப்படுறேனே. சம்பந்தம் இல்லையா? யோ சொல்லுவ. யோ நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாலதானே கேட்டோம். உள்வாடகைன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டது யாரு? நீதானே. அதுக்காக முதல்ல ஒன்னதான். படுபாவி பாயில எங்க நிம்மதியே கெடுத்துட்டியா? இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையே. பாத்தியா இந்த கார்ல போகுமே பங்களா நாயி, வெளியில வேடிக்கை பார்த்துட்டே போகுமே, அதே மாதிரி பார்த்துட்டே நிக்கிறான் பாரு. டேய் கேன பயல, என்னடா நடக்குது? அதே வேடிக்கை பார்த்து நிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மேடம், இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு விதவிதமா ஆங்கிள் ஐடியா பண்றேன் மேடம். மூஞ்சியும் முகரையும் ஏதோ ஒரு ஐடியா பண்ணு. நான் பண்ற ஐடியாவே வேற. இது புரியாம பேசுதுங்க பாரு.
வச்சு அந்த பூவை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். கொலம்பஸ் ரியாக்ஷனை பார்த்தா தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ற மாதிரி தோணலையே. வேற எதுக்கும் ஐடியா பண்ற மாதிரி தோணுது. கமாண்டர், ஆ. என்னம்மா இந்த ஆள் என் மேல பூ தூக்கி போடுறோம். என்னது பூவை போட்டானா? வாங்க. என்னாச்சு? வாங்க. அறிவில்லை உனக்கு? ஆ? உன் வயசு என்ன, இந்த பொண்ணு வயசு என்ன? அது மேல போய் பூவை போடுற நான்சென்ஸ். ஐயோ இல்ல சார், நான் போடவே இல்லை. இல்ல, இந்த ஆள் தான் போட்டாரு. இல்லம்மா, நீ தப்பா பார்த்துட்ட. நான் போடல, போட்டது இவன் தான். யோ பெருசு, நீ தப்புன்ட்டு என்னைய மாட்டி விட பாக்குறா? கிரீன் ட்ரெஸ் மேடம், நீங்களே சொல்லுங்க மேடம், நானா போட்டேன்? இல்ல இல்ல, அந்த ஆள் தான் போட்டான். ஏயா, ரூம்ல அடைச்சு வச்சிருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரா? உன்னை ஏயா, எங்க இயக்கத்து பொண்ணு மேலேயே பூவை போடுற, அதுவும் காஞ்ச பூவா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்க? ஃப்ரெஷ் பூவா போட்டா தப்பு இல்லையா? வயசுக்கு ஏத்த பேச்சாடா பேசுற ராஸ்கல், வாயில சுட்டு போடுவாமா. ஏயோ, உன்னை விட சின்ன பையன் இவன். எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான். நீ கடந்து ஆடுறியா? மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சில்மிசம் பண்ண அப்படியே வாயில சுட்டுருவேன். வாங்க போலாம். போவோம். நடங்க. ஜாக்கிரதை. உன் மேல போட்டா மட்டும் சொல்லி சொல்லும், நான் அவனை கொன்னுறேன். கிழிச்சிடுவாரு. நடையா. ஏன் சார், நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல உட்காந்துருக்கோம்? இந்த மாதிரி சில்லாவளி வேலை தேவையா சார் உங்களுக்கு? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுடா, பூவை தூக்கி போட்டது நீயா நானா? யோ 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 யோ, பண்றதை பண்ணிட்டு என்னைய பெரிய ஒழுக்க செய்யற மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பண்ண வேலையால அந்த ஆளு எங்க எல்லாரும் சுட்டு. இது பார், ஒழுங்கா மரியாதை பெரிய மனுஷனா போய் உட்கார். போ உன் பக்கத்துல நிக்கிறதே தப்பு. ஆசனம் பேசுறேன். அப்பாடா, முதல் தடவை தப்பிச்சிருக்கிறோம். அடுத்த தடவை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். இவளை எப்படி கரெக்ட் பண்றது? I love you. கமாண்டர், ஐயோ வந்தமா. இந்த மைதா மாவு எதுக்கு தேவையில்லாம கமெண்டரை கூப்பிடுது? எடுத்து படிக்க வேண்டியதானே? என்ன என்ன என்னமா? அந்த ஆள் என் மேல பேப்பர் போடுறான். ஐயோ, உன்னை குப்பை தொட்டின்னு நினைச்சிட்டான் போல இருக்குது. ஐயோ, அவன் பேப்பர் போடுற இடத்துல நீ ஏமா நிக்கிற? யோ, இந்த இடத்துல நின்னாதான் உங்களை பாதுகாக்க முடியும். அப்படி நீ தானே சொன்ன. அப்கோர்ஸ், எக்ஸாக்ட்லி. சரி சரி விடு. டேய், அந்த சீட் எடுத்து அதுல என்ன எழுதி இருக்குன்னு பாரு. ஏன் நீ படிக்க மாட்டியா? வெள்ளை எழுத்துறா, கண்ணாடி கொண்டு வரல. உன்னையெல்லாம் தீவிரவாதியா கூட்டு வந்திருக்கேன் பாரு. என்னடா படிக்க தெரியலையா? சமாளிக்கிற? ஐ லவ் யூ. அடச்சி, அசிங்கமா இல்ல? ஆம்பளிக்கும் அட கரும தூ. அந்த பிள்ளைக்கு அவன் ஐ லவ் யூன்னு எழுதி போட்டிருக்கான். Is it? Come on. ஆமா. ஐயோ, டேய், எங்கடா ஓட பாக்குற? நில்லுடா. ஏண்டா, இந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? இல்ல, ஆமா, எது? இல்ல 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 ஏண்டா கிடையாது. போய் சொல்றியா? நீ எழுதி போட்டதை நானே பார்த்தேன். ஏய், இந்த காதல் கல்யாணம் எல்லாத்தையும் வெறுத்துட்டு தானே இந்த ஏக்கத்துக்கே வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எனக்கே நீ லவ் லெட்டர் கொடுக்குறியா? ஏண்டா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு மேல பூ போட்டது நீதானா? அதத்தான் அப்பவே சொன்னேன். என்ன நம்பாம அடி அடின்னு அடிச்சிக்க.